வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் நிறைய விஷயங்கள் பதிவிட்டிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஓல்டு வித்ராவல், நியூ வித்ராவல், ரீஃபண்ட் ரிலேட்டட், கூப்பன் சேல் பண்ணுறது ரிலேட்டட், கூப்பன் ரிஜெக்ட் ஆகின மெம்பர்ஸ், எலைட் பிளானர், ப்ரொமோஷன் டீம், ஏடுகோஸ்ட், இதெல்லாம் எல்லாத்தையுமே ஒரே ஆடியோவில் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும். 39 நிமிடங்கள் சம்திங் தான் இருக்கும். இந்த இதில் சொல்லியிருக்கத நான் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓல்டு வித்ராவல் இந்த மாதம் இறுதிக்குள்ளே, ஜூலை மாதம் இறுதிக்கு உள்ளேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நேற்றையில் இருந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வித்ராவல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் பேமெண்ட் ப்ரூஃப் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே ஒரு பேமெண்ட் வருதுன்னா, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஒரு பேமெண்ட் வருதுன்னா நீங்கள் ஒரு 10 பேமெண்ட் வந்த மாதிரி நினச்சிக்கோங்க. காரணம், எல்லாரும் எஸ்பிஓ கமெண்டர்ஸ்க்கு அந்த ப்ரூஃபை சென்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ ஒன்று. ரெண்டாவது, நியூ வித்ராவல் 15ஆம் தேதிக்குள்ளே இதன் சம்பந்தமான விஷயங்கள் இனிமேல் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிரும். ரீஃபண்ட் ரிலேட்டட் 45% இன்னும் அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 45%ம் இன்னும் ஒரு மாதத்துக்கு உள்ள உங்களுக்கு ரீஃபண்டும் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீஃபண்ட் எத்தனாவது பேட்ச், எவ்வளவு போயிருக்கு, என்ன டேட் வரும், இந்த மாதிரி எந்த வித தகவலும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம், அந்த விதமான தகவல்கள் நோட்டீஸ் போர்டில் பதிவிடும்போது அதுவும் ஒரு பிரச்சனையாக உருவாகுது. அப்போ அந்த பிரச்சனைகள் வேண்டாம், அதனால் தள்ளி வச்சிட்டாங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் வரும், காத்துருங்க. கூப்பன் சேல், கூப்பன் சேலுக்கு யாருக்கெல்லாம் பை மோட் பர்ச்சேஸ் பண்ணி பை மோட் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணி பை மோட் ஸ்மார்ட் ஆப்பில் பை மோட் ஆர்டர் ஐடி அந்த ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ண நபர்கள், அவங்க எல்லாரும் திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கான பணம் வர தொடங்கிரும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மார்ச், டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரி போட்ட நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கூப்பன் பர்ச்சேஸ், அந்த நபர்களுக்கு முதல்ல வரும். ஏப்ரல் மாதம் போட்டவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் போட்டு முடித்ததும் உங்களுக்கு கடைசியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. இன்னும் வர எனக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகலை, ரெட் பேஜ் எரர் தான் வருது, என்ன செய்கிறது? இன்னும் வர நான் அந்த ஆப்பை இன்ஸ்டாலே பண்ணலை. ஸோ ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, ஆப்பை ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உங்களுடைய மொபைல் ரொம்ப ஓல்டு மொபைலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாரினில் கூட இருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே நீங்கள் வேறு ஒரு நபருடைய மொபைல், உங்களுடைய உறவினர்கள் மொபைல், வேறு யாருடையாவது மொபைலில் இருந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் அப்ளைனர் லிங்க் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அடுத்தது அந்த செட்டிங்ஸில் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து அந்த பைமோட் ஆர்டர் ஐடியை அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிடுங்க. அது எப்படி ஃபில் பண்ணணுங்கிற தெளிவான விளக்கத்தை நான் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். சரியா? ஸோ இப்போ அடுத்தது, கூப்பன் கோட் ரிஜெக்ட் ஆகின மெம்பர்ஸ் sbotbm@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்குள்ளே அதை பார்த்து சரி பண்ணி சொல்லிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. கூப்பன் கோட் சேல் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு பேமெண்ட் எப்படி வரும்? உங்களுக்கு அதில் பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கும் அந்த அமௌண்ட் வரும். உங்களுடைய பிரச்சனைகள் முடிஞ்சதும் உங்களுக்கும் அந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? எலைட் பிளானர் வருகிற புதன்கிழமைக்கு உள்ள நிறுத்த போகிறாங்க. ஸோ இனிமேல் மார்க்கெட்டிங் பிளான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கள்ல, அந்த மார்க்கெட்டிங் பிளானை தான் இனிமேல் ஒரு பிளான் மட்டும்தான் இருக்கும், அந்த மார்க்கெட்டிங் பிளான் தான். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் மாற்றியிருக்காங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் மிக தெளிவாக சொல்கிறேன். அது ஒரு நியூ பிளான் கண்டிஷனுக்கு உள்ள வரனாலையும் நான் அதை மிக தெளிவாக சொல்கிறேன். எலைட் பிளானர் ஸ்டாப் பண்ண போகிறாங்க புதன்கிழமைக்குள்ளே. அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு நபர்கள் நான் எலைட் பிளானர்
ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற நபர்களும் விரைவாகவே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ பர்ச்சேஸ்க்கும் ஒரு டைம், வெனஸ்டேவே எலைட் லேர்னராக ஜாயின் பண்ணுறதோட அந்த ஃபார்மையே தூக்கிடுவாங்க. சரியா? ப்ரொமோஷன் அண்ட் சேல்ஸ் டீம். ஸோ ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற நபர்கள் நீங்கள் சேல்ஸ் டீம் போகிறதுக்காக 9999ங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுடைய எடுகோஸ்ட் பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸை டச் பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய வீடியோவை டச் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங்கை டச் பண்ணி எலைட் லேர்னர் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி பார்க்கும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதனுடைய ரெஃபர் கோடு இருக்கும். அந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோட் காப்பி பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் டீமில் உள்ள நபர்கள் சேல்ஸ் டீம் போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் இந்த 9999 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டீமுக்கும் அதே தான். ப்ரொமோஷன் டீம், சேல்ஸ் டீம் இந்த 2 நபர்களுக்கும் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற கட்டாயம் கொடுக்கல. நீங்கள் சேல்ஸ் டீம் மாற நினைத்தால் ப்ரொமோஷன் டீமில் உள்ள நபர்களுக்கு 9999. சேல்ஸ் டீமில் உள்ள நபர்கள் வித்ட்ராவல் எடுக்க நினச்சிங்கன்னா நீங்கள் 9999க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த நேரம் தான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. சரியா? இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை பற்றி அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இனிமேல் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருங்க. தெளிவான விளக்கங்களோடு சந்திக்கலாம்.